இன்னைக்கு வந்து நம்ம என்ன விழாக் பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நம்ம இன்னைக்கு மளிகை ஜாமானம் வாங்கினது இன்னையோட 2வது நாள். இன்னையோட வந்து நம்ம ஜாமானம் வாங்குறதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு உரமுறை வந்துடுவாங்க. அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது, இந்த ஜாமான் வாங்கினது, இந்த விழாக்கெலாம் வரும் பாருங்கள். நாளைக்கு வந்து அந்த விழாக்கெலாம் பார்க்கலாம். மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காலிங் பெல்ல தட்டி காலிங் பெல்ல தட்டணுமா அவரு? காலிங் பெல்ல தட்டி ஆமா அது 4 பேர் நோட்டிஃபிகேஷன்ல ஆளுங்கற பெல்ல கிளிக் பண்ணிடுங்க. பண்ணு தான் நீங்க போங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். வாங்க. ஏண்டா அவன் அங்கே தான் நீங்க வர மாட்டேன். நானும் கூப்பிடுறேன். சரி மக்களம்மா போய்ட்டோம். போய்ட்டா போ. இந்த வாரம் போய் கட்டறது பார்த்தலாம். பா வாடா. கட்டறது பார்த்தலாம் வாடா. என்ன கட்டறதா? ஆமா வேலை செய்யற கட்டடம். ஓ ஏ சிவா போலியா? சீக்கிரம் கூப்பிடுவாங்க ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்களா? எல்லாம் கும்பலாக எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்கு பஞ்சருக்கு வந்திருக்காங்க. அதுக்குள்ள ஃபோன் வந்துருச்சு. யாரு உள்ள உட்கார்றதுக்கு போறியா? உட்காந்துருக்க உள்ள போயிருக்காங்க. அது வெளில வந்தாங்கன்னா சரி சரி. ஏன் சிவா முன்னாடி உட்காந்துக்க. எல்லாம் ரோட்டில் நின்றுருக்கீங்க. ரோட்டில் எத்தனை பசங்க வந்து எங்க அக்கா ஏன் டெரரா இருக்கா டெரரா இருக்கா? ஆமா நானும் தான் பார்த்தேன். அப்படி அது உள்ளுக்குள்ள தான் தெரியும். ஆமாம் குழந்த மாதிரி. அடுத்து பெட்ரோல் பங்குங்க. எல்லாமே ஏதோ சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. எங்கே போனாலும் இன்னைக்கு தடங்களாகவே வீடியோ எடுக்க கூட மாட்டாங்க. ஆமாங்க. ஆமாம் 4 இடத்துல வீடியோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது. ஒரு பக்கம் மட்டும் ஃபுல்லாக எடுத்துக்கிறதா மாடி. போ. உங்களுக்கு எடுங்க. நமக்கு பாரு தான் கேட்குறான். நல்லா நல்லே இருக்கும். இதுல கலர் வேற இருக்கா? கலர் வேற. சிவா அப்புறம் அடுத்து எங்கே போகலாம்? சிவா முடி மட்டும் சாஃப்டாக இருக்கும். எங்கள் ஹரிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆமாம் கரடு முரடாக இருக்கும். ஆனால் சிவாவுக்கு பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்கும். ஆமாம் சுருட்ட முடியுது அவனுக்கு லைட்டாக. அவங்க அப்பா மாதிரி அவனுக்கு காம்பு பெருசா தெரியுது. செருப்பு வரணும். ஆமாம். என்ன பண்ணுறது? இங்க பாரு பின்னாடி பாரு. அது ரொம்ப சின்ன சைஸ். அதுக்கு அந்த கல்ல போட்டு ரெண்டும் ஒண்ணுதான். செருப்பு பர்ச்சேஸ்லாம் எவ்வளோ நேரம்னா இப்போ மக்கள்லாம் வாங்கினாங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? ஏங்க வேணாம் வேணாம். செருப்பே இல்லை.
அடுத்து தினேஷ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாங்க, அடுத்த 1 மணி நேரம் ஸ்டார்ட். லூசா இருக்குது தானே இதுக்கே 1.5 மணி நேரம் ஆச்சு. இப்போ அடுத்து என் வீட்டுக்கார ஆரம்பிச்சிட்டார். ஏய் கொஞ்சம் ஃபிட்டா டைட்டா ஃபிட் இல்லையா சரி எது கேட்டாலும் ஃபிட் இல்லை, சைஸ் இல்லை. சரி கரெக்டாக இருக்காது. நல்லா இருக்குது. லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. சரி வச்சிருந்து போடுறது தானே. ஆமாம், எப்பயாவது போனால் லூஸுக்காக இருந்தால் கூட பரவாயில்ல. வச்சிருந்து போடுறது தானே பேச வந்ததால. இந்த பையன் உள்ளே போக மாட்டேங்குது. உள்ள இல்லையா சரி போ. இதுக்கு எவ்வளோன்னு ஃபுல்லாக பாரு ஓடு. நீ அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறியா? அவங்க அதை எவ்வளோ சொல்கிறான்னு பார்க்கலாம். வேற யாரை காமிச்சா சும்மா போட்டுது. ஏங்க உட்காந்துட்டீங்க? அடுத்த செருப்பு எடுக்கிறீங்களா? ஷூ பார்க்குறாரு. எவ்வளோ? தக்காளி வாங்கிட்டு வெங்காயம் எடுத்துட்டு வண்டியில் ஏதாவது கொஞ்சம் குறைப்பீங்களாங்கண்ணா? சரி 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 இருங்க, தக்காளி வாங்கிட்டு வந்து எடுத்துக்கோ. சரிப்பா. இஞ்சியா? நான் டெம்போவில் விற்றாங்க ஒரு 1.5 கிலோ 100 ரூபான்னு சொன்னேன். இப்போ இருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்படியே அந்த ஃபேஷன் பில்டர்ஸ்னு ஒரு பில்டிங் இருக்காங்க, வாங்க. ஆமாம், எடுங்க. இவன் அங்கே வேறு வாயா வாய் வீங்கி இருந்துக்கிட்டியா? ஏன் சொல்லு நெல்லிக்காய் சொல்ல உனக்கு வேண்டாமா? வேணாம். அங்கேயே கேட்டுறல வேணுமா? வேணுமா வேண்டாமா? வேணாம் போ. புதினா வேணுங்களா? ஒரு செல்ல எப்படி எடுத்துருக்கா, நான் ஒரு செல்ல எப்படி எடுத்துருக்கேன். அதில் ஒரு 10 கிலோ. பெரிய வெங்காயம் தண்ணி, இது தண்ணியா? என்ன பண்ற? கால் வலிக்குதுங்க, அதனால ரோட்டில் உட்காந்துருக்கிறத பாருங்க. அங்கே எங்கேயோ எனக்கும் ஒன்றும் முடியல. வேற எங்கேயாவது உட்காராமம்மா, அதை ஒத்துக்கிட்டா உட்காரு. ஏய் பூட்டி தானே கிடக்கு கடை. அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்போ தக்காளிக்கு வந்தாச்சுங்க. பொறிக்கிட்டு இருக்கிறாங்க. 20 கிலோ இப்போ தான் 5 கிலோ பொறிக்கிருக்கோம். ஆமாம், இன்னும் 15 கிலோ பொறுக்கும். ஆமாம். அவங்களுக்கு முடியல, நாங்கள் பாருங்க போய் உக்காந்துக்கிட்டாங்க. துணி எடுக்க போனால் பொம்பளைங்க கூட போனால் லேட்டாக ஒன்றுவாங்களே, அது மாதிரி மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் ஒரு பொழுதே ஆகிடுது. ஆமாம். என்னம்மா முடிஞ்சு எல்லாத்தையும் வாங்கியாச்சா? முடிஞ்சிச்சுங்க. கவிதை வகையில் பிஸியாக அவங்க வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அதை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து வைக்கிறாங்க. தக்காளி எல்லாம் சாக்கு பையில் கொட்டிகிட்டு இருக்கிறேன். அப்படியே கவரோட வச்சு பார்த்தா வைக்க முடியல. கைதா பேசு கைதா. அவ்வளோதாங்க வீட்டுக்கு. ஆமாம், இனிமேல் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். ஆமாம். அதுவே எல்லாம் காத்தோட்டமாக கொட்டி விடணும். இன்னும் வேலைலாம் நிறைய புதினா மளிகள்லாம் இல்லை கிள்ளி எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். எல்லாம் பாங்க, ஏன்னா 4 அன்னைக்கு வரையும் இதாக இருக்கும். சரி, அவ்வளோதான். அதனால எல்லாம் பத்திரமா எடுத்து வைக்கணும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்ங்க. பயங்காட்டு பிரிச்சு தரேன்.